ரைட். போன கிளாஸ்ல நாங்கள் படித்தோம் பிஎன் சந்தி எப்படி உருவாகுது, பி டைப்னு சொன்னால் என்ன அர்த்தம், என் டைப்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி படித்தோம். சரி, ஞாபகம் இருக்குதா? ரைட், எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குதா ஸ்க்ரீன்? நான் கதைக்கிறது விளங்குதா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎன் ஜங்ஷனை வந்து நாங்கள் எந்த நேரமும் வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த பிஎன் ஜங்ஷனில் வந்து ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த எலக்ட்ரான்ல இந்த பக்கம் பாஞ்சு ரைட் இங்கிட்டு வந்து வலிதாக்கட் பிரதேசம்னு சொல்லி ரெண்டு உருவாகும். அதனால வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கரண்ட் வந்து ஓடுற கரண்ட் வந்து நின்று போயிடும். ரைட், இந்த ஓடுற கரண்ட் வந்து அப்படியே நின்றும். எலக்ட்ரான் பாய்ச்சல் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், கரண்ட் வந்து ஓடும். ரைட், இதை வந்து சொல்லுவாங்க டிப்ளீஷன் லேயர்னு, இல்லாட்டி வலிதாக்கட் பிரதேசம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ரைட்டா? அப்ப அந்த வலிதாக்கட் பிரதேசம் உருவாகிறதுனால இந்த இதுல வந்து கரண்ட் உருவாகாது. சரி, அப்ப குறைக்கடத்தி வந்து மின்னை கடத்தாது. அப்ப இந்த நிலைமை இல்லாமக்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பேட்டரி மூலமா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா இதுக்கு குறுக்கா வந்து இணைப்போம். இணைச்சோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பேட்டரியில பிளஸ் முனையில இருந்து கரண்ட் ஓடும், பேட்டரியில மைனஸ் முனையில இருந்து வந்து என்ன செய்யும்னு சொன்னா இலத்திரன்கள்ல பாய்ச்சல் இருக்கும். ரைட்டா? பேட்டரியில மைனஸ் முனையில இருந்து தான் இலத்திரன்கள் பாயும். இப்ப இலத்திரன்கள் இதுகளுக்கு பாயக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா இந்த 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 இலத்திரன்கள் என்ன செய்யும்னு சொன்னா இந்த பக்கம் நோக்கி வந்து புஷ் பண்ணப்படும், அதாவது தள்ளுபடும். ஏன்னு சொன்னா இடவசதி குறைவு, ஆகவே இலத்திரன்கள் கூட கூட என்ன செய்யும் சொன்னா இது தள்ளுபடும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து கரண்ட் இந்த சைடு ஓடுறதுனால, அதாவது போட்டோன்ஸ் ஓடுறதுனால, துளைகள் தான் போட்டோன்ஸ் சொல்றது. அப்ப வந்து துளைகள் வந்து இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் ஓடுறதுனால அதுவும் இந்த பக்கம் புஷ் ஆகும். ஆகவே இந்த துளைகள் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா இந்த பக்கம் புஷ் ஆகும். அப்ப இந்த பக்கம் புஷ் ஆகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு கட்டத்துல வந்து ரைட்டா இந்த வலிதாக்கட் பிரதேசம் இல்லாம போயிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். அதாவது இந்த நிலைமைக்கு திருப்பி வந்துருவாரு. திருப்பி இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும், அப்பயும் பேட்டரி இருக்காது. ரைட்டா? இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பயும் பேட்டரி இருக்காது. அப்ப பேட்டரி இருக்கிறதுனால கரண்ட் என்ன செய்யும், இது சுத்தி ஓட தொடங்கும். ரைட்டா? அப்ப இதுதான் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா முன்முக கோடல்னு சொல்றாங்க. அதாவது forward biasingனு சொல்லுவாங்க. ரைட்டா? ரைட். அப்ப முன்முக கோடல்னு என்னன்னு கேட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் பிஎன் சந்தி உருவாகக்குள்ள அதுல ஒட்டோவா வந்து என்னது வலிதாக்கட் பிரதேசம் ஒன்று உருவாகும். அந்த வலிதாக்கட் பிரதேசத்தை இல்லாமக்கி திருப்பியும் பல நிலைமைக்கு கொண்டாந்து குறைக்கடத்தி வந்து மின்னை கடத்தும் அளவுக்கு தயார் செய்தல் வந்து என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா முன்முக கோடல்னு சொல்றது. இது விளங்கிட்டா? இது கட்டாயம் தேவை. அதனால முன்முக கோடல் பத்தி விளங்கிக்குவோம். ரைட்டா? இது விளங்குச்சா? முன்முக கோடல்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி. ரைட். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முன்முக கோடல் இப்ப எந்த நேரமும் நான் இந்த பிஎன் ஜங்ஷனை இப்படியே வரைஞ்சு வரைஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன், அது சர்க்கிட் டயக்ராம்ல. அதுக்காக இந்த சர்க்கிட் டயக்ராம்ல ஒரு வந்து ஒரு சிம்பிள் மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்ப தடைன்னு சொன்னா நாங்க இப்படி இப்படி வளைச்சு குறிப்போம், இல்லாட்டி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு குறிப்போம். ரைட். அதே மாதிரி கெப்பாசிட்டர்னு சொன்னா ரெண்டு கோடு போட்டு குறிப்போம். அதே மாதிரி இண்டக்டர்னு சொன்னா இந்த மாதிரி குறிப்போம். ஆகவே சர்க்கிட் டயக்ராம் இந்த பிஎன் ஜங்ஷனை குறிக்கிறதுக்காக கொண்டாந்தது தான் என்னன்னு சொன்னா டயோட். ரைட், பிஎன் சந்தி தான் வந்து டயோட். அப்ப டயோடுன்னு சொல்றது என்னன்னு சொன்னா இந்த மாதிரி வடிவில் இருக்கிறது தான் டயோட். அப்ப இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா டயோட் வந்து கருப்பு கலர் ஒரு உருளை துண்டு மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளை கோடு ஒன்று இருக்கும். ரைட்டா? இந்த வெள்ளை கோடு வந்து கலர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து இந்த டயோடுக்கான சிம்பல் வந்து இதுதான். ரைட்டா? அப்ப இப்படி போடக்குள்ள இந்த பக்கம் வந்து பியும் இந்த பக்கம் வந்து என்னும், அதாவது இந்த
பக்கம் வந்து அனோடும், ரைட், இந்த பக்கம் வந்து கேத்தோடும் இருக்கும். அதாவது சொன்னா என் டைப் வந்து கேத்தோட், பி டைப் வந்து அனோட். விளங்கிட்டேன், ரைட். அப்போ இதை வந்து தான் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் டயோட குறிப்போம். இனிமே வந்து நாங்கள் டயோடு வந்து இந்த பக்கம் தான் குறிப்போம். சரியா? இப்போ ஃபோர்வர்ட் பைஸ்ன்னு சொல்றது கரண்ட் வந்து இந்த பக்கம் ஓடுற மாதிரி இருக்கும். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விளங்கிட்டா? ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள் எடுத்துக்கோங்க. ரைட், இதை நான் அழிக்க போறேன். எடுத்துட்டு சொல்லுங்க, நான் அழிச்சு விடுறேன். ஓகேவா? அழிக்கவா? ஓகேவா? அழிக்கவா? ஹலோ? ஓகே, டன். சரியா? ரைட். அடுத்து வந்து இந்த டயோட்ல வந்து பின்முக கோடல். சரியா? பின்முக கோடல்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ரைட், பாத்துக்கோங்க. ரைட், அதே மாதிரி இந்த பிஎன் ஜங்ஷனை வரைகிறேன். ரைட், பிஎன் ஜங்ஷன். அதே மாதிரி இங்கிட்டு ஹோல்ஸ் வரைகிறேன், அதாவது துளைகளை வரைகிறேன். இங்கிட்டு வந்து எலக்ட்ரான்ஸை வரைகிறேன். ரைட்டா? அப்ப அதே மாதிரி என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த பிஎன் ஜங்ஷன்ல வரிதாக்கல் பிரதேசம்னு சொல்லி ஒண்ணு உருவாகும். ரைட், அப்ப இதுல வந்து இலத்திரன் இங்கிட்டு போயிட்டு துளைகளை நிரப்புறனால ஒரு வரிதாக்கல் பிரதேசம் உருவாகும். ரைட்டா? இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, இதுக்கு பேட்டரியை கனெக்ட் பண்றது மூலமா இந்த வரிதாக்கல் பிரதேசத்தை இல்லாம. ரைட், இப்ப நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த பேட்டரியை வந்து மாறி கனெக்ட் பண்ண போறேன். அதாவது பாசிட்டிவ் பி பக்கம் வந்து நெகட்டிவ் பேட்டரியில முனையையும், என் பக்கம் வந்து பாசிட்டிவ் முனையையும் வந்து கனெக்ட் பண்ண போறேன் பேட்டரியில. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இங்கிட்டு வந்து என்ன செய்வாரு, துளைகள் போவாரு. ரைட், இங்கிட்டு வந்து என்ன நடக்கும், இலத்திரன்கள் உள்ளுக்கு போவார். இலத்திரன்கள் உள்ளுக்கு போகக்குள்ள இங்கிட்டு வந்து ஏற்கனவே துளைகள் தான் இருக்கு. அதே மாதிரி இங்கிட்டு வந்து இலத்திரன்கள் இருக்கு. இந்த இலத்திரன் வந்து வெளியில வந்து இந்த துளையை நிரப்ப பார்ப்பாரு. அதே மாதிரி இந்த இலத்திரன் வந்து உள்ளுக்கு போயிட்டு இந்த துளையை வந்து நிரப்ப பார்ப்பாரு. அப்படி நிரப்பிக்கிட்டு இருக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு கட்டத்துல வந்து, சரியா, இப்ப இந்த இலத்திரன் போயிட்டு இதை நிரப்புறாரு. அதே மாதிரி இந்த துளைகள் போயிட்டு இங்கிட்டு நிரப்புறாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஃபுல்லாவே என்ன செய்யணும்னு சொன்னா, பரிதாக்கல் பிரதேசம் உருவாக்கிடும். ரைட்டா? அப்பயும் பேட்டரி இருப்பாரு, பேட்டரியோட வோல்டேஜ் அப்படியே இருக்கும். ரைட், அப்படியே போயிட்டு ஃபுல்லாவே பரிதாக்கல் பிரதேசம் உருவாகிடும். அடுத்த உருவாகினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா, அப்பயும் வந்து இவர் வந்து கரண்ட் இங்கனைக்கு தள்ள பார்ப்பாரு. சரியா? அழுத்தம் ஒன்று இருக்கும். ரைட், பேட்டரியில ஒரு அழுத்தம் இருக்கும். ரைட், அப்ப அந்த அழுத்தம் என்ன செய்வான்னு சொன்னா, இன்னும் துளைகளை சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரைட், அதே மாதிரி இங்கிட்டு இன்னும் இலத்திரன்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா வந்து இதால தாக்கு பிடிக்க இயலாது. ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து உடஞ்சிரும். சரியா? இந்த பிஎன் ஜங்ஷன் உடஞ்சிரும். அப்ப இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, பின்முக கோடல்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ரிவர்ஸ் பயசிங்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இல்லாட்டி பேக்வர்ட் பயஸ்னு சொல்லுவாங்க சில ஆட்கள். சரியா? பின்முக கோடல்ல வந்து என்ன செய்யும்னு சொன்னா, டயட் வந்து பழுதடைஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த டயோட் வந்து திருப்பி பாய்க்க இயலாது. நார்மல் கண்டக்டர் மாதிரி என்னது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மின்ன கடத்த தொடங்கிடுவாங்க ரிவர்ஸ் பயஸ். சரியா? ஆனா வந்து திருப்பி இந்த டயோடு இந்த இயல்பை வந்து இது என்ன செஞ்சிடும், இழந்துரும். சரியா? இனிமே டயோடு வந்து சொல்ல இயலாது. ரைட், ரிவர்ஸ் பயஸ்ல உடஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட்டை கடத்துவாரு. ஆனா திருப்பி வந்து இந்த டயோட நாங்க பாவிக்க இயலாது. ரைட்டா? இதுதான் வந்து ரிவர்ஸ் பயஸ்ன்னு சொல்றது. ரைட், விளங்கிச்சா அது? ரிவர்ஸ் பயசிங்.
ஓகேவா? ரிவர்ஸ் பயசிங் விளங்கிச்சா? டன். ரைட். இப்போ நான் இதை அழிக்கிறேன். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பயசிங்கும் ரிவர்ஸ் பயசிங்கும் படிச்சு கொடுத்துட்டேன். ரைட். இப்போ ஃபார்வர்ட் பயஸை பற்றி இப்போ வந்து நான் பிஎன் ஜங்ஷன் வரைய மாட்டேன். ரைட். டயோட் தான் வரைவேன். டயோட்ல வந்து இப்படி பி இந்த பக்கம், என் இந்த பக்கம், பி பக்கம் வந்து நான் பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணேன்னு சொன்னா இதை வந்து ஃபார்வர்ட் பயசிங்னு சொல்லுவாங்க. அதாவது முன்முக கோடுன்னு சொல்லுவாங்க. ரைட். அப்ப நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பிஎன் ஜங்ஷன் வந்து ரைட் குறை கடத்திகளை வந்து நாங்க ரெண்டா பிரிப்போம். ஒன்று வந்து சிலிக்கன், இன்னொன்று வந்து ஜெர்மானியம். சரியா? ரைட். அப்ப இந்த பிஎன் ஜங்ஷன்ல இருக்கிற வரிதாக்கட் பிரதேசத்தை இல்லாமக்கணும்னு சொன்னா ஒரு மினிமம் பேட்டரி வோல்டேஜ் ஒன்று வேணும். வேணும் தானே? ரைட். அந்த வரிதாக்கட் பிரதேசத்தை இல்லாமக்கணும்னு சொன்னா ஒரு மினிமம் பேட்டரி வோல்டேஜ் வேணும். இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து சிலிக்கன் டைப்பா இருந்தா சிலிக்கன் டைப்பா இருந்தா இந்த ஃபோர்வர்ட் பயசிங்ல வந்து 0.7 வோல்டேஜ் வந்து மினிமம் வந்து பேட்டரி வேணும். சரியா? சிலிக்கன் டைப் டயோட வந்து ஃபோர்வர்ட் பயஸா கொண்டு வரதுக்கு, அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு சிலிக்கன் டைப்பா இருந்தா 0.7 வோல்டேஜ் வேணும். ரைட். அதே மாதிரி ஜெர்மானியம் டைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா டயோட் ஃபோர்வர்ட் பயஸ்க்கு கொண்டு வரதுக்கு 0.3 அல்லது 0.2 வோல்டேஜ் எடுக்கும். சரியா? இது அவன் தருவான். சாதாரண 0.7 எடுப்போம். சில இடத்துல வந்து 0.6 எடுக்கும்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? ஜெர்மானியம் டைப்பா இருந்தா 0.3, 0.2 வோல்டேஜ். ரைட். சிலிக்கன் டைப்பா இருந்தா 0.7ல இருந்து 0.6 வோல்டேஜ் வரைக்கும் என்ன செய்வாங்க? ரைட். வோல்டேஜ் இதுக்கு மினிமம் வேணும் இந்த டயோட வேலை செய்ய வைக்கிறதுக்கு. அதாவது ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரது. இது விளங்கிட்டா? சரியா? ரைட். அப்ப அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரைட் இதுண்ட வந்து இயல்பு டயோடுண்ட வந்து என்ன செய்வாங்க? சிறப்பியல்பு வரைவு கேட்பாங்க. சரியா? சிறப்பியல்பு வரைவுன்னு சொன்னா டயோடுக்கு வந்து ரைட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் வந்து ஃபார்வர்ட் பயஸ், இந்த பக்கம் வந்து ரிவர்ஸ் பயஸ். ரைட். கரண்ட்டுக்கும் சரியா சாரி வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான கிராஃபை தான் சிறப்பியல்பு வரைவு. டயோடுக்கான ஒரே ஒரு சிறப்பியல்பு வரைவு தான் இருக்கு. ரைட். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபோர்வர்ட் பயஸ்ல என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு 0.7 வந்தோடனே என்ன செய்வாரு? கரண்ட்டை உள்ளுக்கு விட்டுருவாரு. ரைட்டா? சிலிக்கன் டைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா 0.7 வந்தோடனே என்ன செய்வாரு? கரண்ட்டை உள்ளுக்கு விட்டுருவாரு. ரைட். ரிவர்ஸ் பயஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா வோல்டேஜ் கூடிக்கிட்டே போவாரு. ஒரு கட்டத்துல வோல்டேஜ் கூடிக்கிட்டே போயிட்டோம் தாங்க இயலாம என்ன செய்வாரு? ரைட். தாங்க இயலாம கரண்ட்டை உள்ளுக்கு விட்டுட்டு பிரேக் டவுன் ஆயிடும். இப்போ கரண்ட் சும்மாவே ஃப்ளோ ஆகும். ஆனா வந்து என்ன செய்வாரு? பிரேக் டவுன் ஆயிடும். புரியுதா? ரைட். அதே மாதிரி ஃபோர்வர்ட் பயஸ்ல வந்து ஜெர்மானியமா இருந்தா 0.2 வோல்டேஜ் இல்லாட்டி 0.3 வோல்டேஜ் தான் வேணும்படும். அப்ப 0.2 வோல்டேஜ் மக்கள். புரியுதா? இது வந்து ஜெர்மானியத்துக்கான கிராஃப். ரைட். இதை வந்து பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இல்லாட்டி ரைட் பிரேக் டவுன் வோல்டேஜ் நினைச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ரைட். அது 2023 வந்து எம்சிக்கு கேள்வி ஒன்னா ரைட் இந்த கிராஃபை கேட்டிருந்தாங்க. அப்போ அதுல வந்து நிறைய 5 ஆப்ஷன்ஸ் தந்திருந்தாங்க. இப்போ என்ன நாங்க இதுல பாத்துக்கணும்னு சொன்னா இந்த வோல்டேஜை விட இந்த வோல்டேஜ் வந்து என்னன்னு சொன்னா கொஞ்சம் பெருசு. ரைட்டா? இந்த வோல்டேஜை விட இந்த வோல்டேஜ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ரைட். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த எம்சிக்யூ அடிச்சிங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். இல்லைங்கிட்ட ரைட். அந்த எம்சிக்யூ இருக்கான்னு பார்ப்போம் கொஞ்சம் இருங்க.
2023 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எம்சிக்யூ இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ் பேப்பர் விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க 31வது எம்சிக்யூ. எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் விளங்குதா? 2023 பாஸ் பேப்பர் போன வருஷம் வந்தது. ரைட், அதுல 31வது எம்சிக்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு செய்முறை இருவாயின் சிறப்பியல்பு வரையை நன்றாக வரை குறைக்கும் வரைவு யாது? ரைட்டா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வரையலாது. இப்போ நாங்க வரைஞ்ச கிராஃப் படி இது வரையலாது, இதுவும் வரையலாது, இதுவும் வரையலாது. ரைட், அப்ப அஞ்சாவதும் மூணாவதும் வரலாம். இப்ப அஞ்சாவதுக்கு மூணாவதுக்கு இது கெப் என்னன்னு சொன்னா, இந்த வோல்டேஜை விட இந்த பிரேக் ரிவர்ஸ் பயஸ்ல இருக்க வோல்டேஜ் வந்து பெருசு. ரைட்டா, சரி, நிறைய பேர் அஞ்சாவது அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஆன்சர் வந்து என்னது? ஃபோர்வர்ட் பயஸ்லும் ரிவர்ஸ் பயஸ்லையும் இந்த மூணாவது தான் ஆன்சர். விளங்கிட்டா? ரைட், கன்ஃபியூஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ரைட், அஞ்சாவதும் மூணாவதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, ஃபோர்வர்ட் பயஸ்ல வோல்டேஜ் குறைவு, ரிவர்ஸ் பயஸ்ல வோல்டேஜ் கூட. விளங்கிட்டா? அதனால தான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த 31வது கேள்வி 2023 வந்து ரைட். இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? பாஸ் பேப்பர் அனுப்பி விடுறேன். ரைட், அடுத்து உங்களுக்கு தேவை, இப்போ இதுல கணக்கு நிறைய இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், டயட் ஃபோர்வர்ட் பயஸ்லன்னு சொன்னா 0.7 கொடுக்கணும். ரைட், ரிவர்ஸ் பயஸ்லன்னு சொன்னா இருக்கணும். அப்ப முதலாவது எக்ஸாம்பிள் நாங்கள் செஞ்சு பார்ப்போம், பாருங்க. டயோடோட சேர்த்து. ரைட், இப்போ ஃபர்ஸ்டா வந்து நீங்க ஒரு கணக்கு ஒன்று போடுறேன். 5 வோல்டேஜ் பேட்டரி ஒன்று நினைச்சிருக்கேன், சிலிக்கான் டைப் டயோட். இன்னைக்கு வந்து 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று போடுறேன். அவங்க கேள்வி வந்து இதுல ஓடுற கரண்ட் அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? டயோடோட ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்டா செக் பண்ணணும்னு சொன்னா, டயோட் வந்து ஃபோர்வர்ட் பயஸ்டா ரிவர்ஸ் பயஸ்டா ரைட்டா? டயோட்ல கணக்கு செய்றீங்கன்னு சொன்னா முதல் ஸ்டெப் வந்து டயோட் வந்து ஃபோர்வர்ட் பயஸ்டா ரிவர்ஸ் பயஸ்டான்னு ஃபர்ஸ்டா செக் பண்ணும். ரைட்டா? ஃபோர்வர்ட் பயஸ்டா ரிவர்ஸ் பயஸ்டான்னு ஃபர்ஸ்டா செக் பண்றது எப்படின்னு சொன்னா, டயோடு ரைட், இதுதான் பின்னு சொல்லுவாங்க. அந்த கோடு தான் வந்து என்ன, டயோடு பாசிட்டிவோட பேட்டரி பாசிட்டிவ் இணைஞ்சிருச்சுன்னு சொன்னா, பேட்டரி பாசிட்டிவும் டயோடு பாசிட்டிவும் இணைஞ்சிருந்துன்னு சொன்னா இது வந்து ஃபோர்வர்ட் பயஸ்டுன்னு வரும். ரைட், டயோடு ரிவர்ஸ் பயஸ்டுன்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் என்னோட இதுதான் நெகட்டிவ். ரைட், டயோடு பேட்டரியோட நெகட்டிவும் டயோடு பாசிட்டிவும் இணைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து ரிவர்ஸ் பயஸ்ட். ரைட்டா, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நாங்க செக் பண்ணலாம், டயோட் வந்து ஃபோர்வர்ட் பயஸ்டா ரிவர்ஸ் பயஸ்டா. ரைட், ரெண்டாவது நாங்க செக் பண்ணணும், இது வந்து சிலிக்கன் டைப்பா அல்லது ஜெர்மானியம் டைப் டயோடா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். ரைட்டா, சிலிக்கன் டைப்னு சொன்னா அந்த டயோட் வந்து 0.7 வோல்டேஜ் எடுப்பாரு, இல்ல 0.6 வோல்டேஜ் எடுப்பாரு. ஜெர்மானியம்னு சொன்னா 0.3 வோல்டேஜ் கொடுத்தே ஆகும். விளங்கிட்டா? ரைட், அப்ப நான் இதுல வந்து சிலிக்கன் போட்டுக்கனால 0.7 கொடுக்கணும். மூணாவது பார்க்கணும், சரிதானே, இந்த வோல்டேஜ் சப்ளை, அதாவது சிலிக்கன் வோல்டேஜை விட, சரியா, டயோட வோல்டேஜை விட பேட்டரியோட வோல்டேஜ் ஹையா இருக்கான்னு சொல்லு. இப்போ சிலிக்கன் டைப் டயோடா இருந்தா உங்களுக்கு பேட்டரி வந்து மினிமம் 0.7 வோல்டேஜ் இருக்கணும். இப்போ நாங்க அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம் வந்து இங்க வந்து 5 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆகவே சரி, தற்செயது 0.3 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னா இந்த டயோட் வேலை செய்யாது. ரைட்டா, அதை செக் பண்ணிக்க. விளங்கிட்டா? பேட்டரியோட வோல்டேஜை பார்க்கணும்.
டயோட வோல்டேஜை விட பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பெருசா இருக்கான்னு பார்க்கணும். விளங்கிட்டா? கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதுதான். ரைட். இது மூணையும் நீங்க ஒரு சர்க்கிட், டயோட் சர்க்கிட் தந்தாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டாவே இதை செக் பண்ணிக்கணும். விளங்கிச்சா? இது மூணையும் செக் பண்றது. இது டவுட் இருந்தா கேளுங்க. நான் ஸ்லோவா தான் போறேன், அதனால டவுட்டா இருந்தா கேளுங்க. ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப கணக்கு செய்யும். இது 3 கிரைட்டீரியாவும் சரியா இருந்தா இப்ப நாங்க கணக்குக்கு இறங்கலாம். ரைட். நம்ம பாருங்க அடுத்து. சரி, இப்ப டயோட் வந்து உங்களுக்கு ஃபோர்வர்ட் பயாஸ்னு தெரியும். அதே மாதிரி ரைட் பேட்டரி வோல்டேஜும் போதும். 100 ஓம். ரைட். இப்போ ஓடுற கரண்ட் தான் கேள்வி. சிலிக்கன்னால 5 வோல்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா சிலிக்கன்னால இதுக்கு 0.7 வோல்டேஜ் கொடுத்துட்டேன். கொடுத்தா மட்டும்தான் அது வேலை செய்வாரு. அப்ப அதை நான் ஒதுக்கிட்டேன். கொடுத்து ஒதுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேன்னு சொன்னா இப்ப 5 வோல்டேஜ்ல 0.7 போச்சுன்னு சொன்னா மிச்சம் எவ்வளவு? மிச்சம் வந்து 4.3 வோல்டேஜ். அந்த 4.3 வோல்டேஜ் தான் இந்த 100 ஓம் ரெசிஸ்டர் கூட உழுகும். இதை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா டயோடுன்ற ரெசிஸ்டர் எனக்கு தெரியாது. ரெசிஸ்டர் தெரியாதனால நான் ரெசிஸ்டருக்குள்ளான வோல்டேஜை கண்டுபிடிச்சாதான் என்ன செய்யலாம், V சமன் IR பாவிச்சு ரெசிஸ்டருக்கு பாவிச்சு நான் வந்து ஓடுற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ரைட். அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன்னா 5 வோல்டேஜ் சிலிக்கனுக்கு 0.7 கொடுக்குறேன். மிச்சம் வந்து 4.3. 4.3ல வந்து வோல்டேஜ். அப்ப அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம்னா கண்டுபிடிக்கலாம். பாருங்க 4.3 வோல்டேஜ் சமன் I தெரியாது, R வந்து 100. ஆகவே I சமன் வரும் 4.3 கீழ் 100. ஆகவே உங்களுக்கு வரும் 0.000 0.43 ஆம்பியர்னு வரும். சரிடா. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 0.043 ஆம்பியர்னு வரும். விளங்கிச்சா கரெக்ட் கண்டுபிடிச்சது? எதுவும் பிரச்சனை இருக்கா? கரண்ட் கண்டுபிடிச்சது வாங்கிச்சு. ரைட். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். 0.01 இருந்துச்சுன்னு சொன்னா இது வந்து 10 மில்லி ஆம்பியர்னு நாங்க எழுதலாம். அதாவது 2 தசமதானத்துக்கு அப்புறம் 2 தானம் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம், 10 மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். ரைட்டா? அதே மாதிரி 0.0001 இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். விளங்கிட்டா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுங்க, 0.1 இருந்தா இதை 100 மில்லி ஆம்பியர்னு எழுதலாம். ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ்லேயே உங்களுக்கு தேவைப்படும். ரைட்டா? அதனால தான் சொல்லிட்டு வரேன். 0. இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருது எவ்வளோ, 0.043 ஆம்பியர்னு. ஆகவே அடுத்த வரி நீங்க போடலாம். ரைட். 43 மில்லி ஆம்பியர்னு போடலாம். ரைட்டா? இல்லைங்கச்சா? 3 தானம் இருக்கனால 3 தானம் இருக்குன்னா 3 தானம். அப்ப 43 மில்லி ஆம்பியர்னு போட்டோம். ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. ரைட். சத்தன் இதை அழிக்கிறேன். ரைட். இப்போ நான் ஒரு கணக்கு ஒன்று போடுறேன், நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சு காட்டுங்க. ரைட். ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்கேன், பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4 வோல்டேஜ் பேட்டரி, ஆனால் ஜெர்மானியம் டயோடா. இப்போ ஜெர்மானியம் டயோடுன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கணுங்களோ 0.2 ரைட். 0.2 0.3. இது வந்து 50 ஓம் ரெசிஸ்டர். நீங்கள் கண்டுபிடிக்கணும் கரண்ட்டை. டக்குன்னு கண்டுபிடிச்சு காட்டுங்க.
76 மில்லி ஆம்பியர். ரைட், அப்போ மூணையும் செக் பண்ணிக்கோங்க. ரைட், டயோட் வந்து forward biased-ஆ? எஸ், forward bias. ரெண்டாவது ஸ்டெப், ரைட், டயோட் வந்து ஜெர்மானியம், ஆகவே ஜெர்மானியத்துக்கு 0.2 வோல்டேஜ் கொடுக்கணும். மூணாவது வந்து பேட்டரியோட வோல்டேஜ் வந்து பெருசா இருக்கா, ஜெர்மானியத்தோட வோல்டேஜ், அதுவும் சரி. ரைட், அடுத்த பொழுது தான் நான் என்ன செய்வேன்னு சொன்னா கணக்கு செய்ய தொடங்குவேன். ரைட், அப்ப நான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜெர்மானியத்துக்கு வந்து 0.2 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ டயோடு ரெசிஸ்டர் கொடுக்க விழுகிறது வந்து 3.8 வோல்டேஜ். ரைட், இது ஏன் நான் கண்டுபிடிக்கிறேன்னா டயோடுக்கு V = IR பாவிக்க இயலாது, ரெசிஸ்டருக்கு மட்டும் தான் V = IR பாவிக்கலாம். ஆகவே ரெசிஸ்டர் பாய்க்கிறதுக்காக வோல்டேஜை கண்டுபிடிக்கிறேன். அப்போ வோல்டேஜ் வந்து வரப்போது 3.8 வோல்டேஜ். ஐ வந்து தெரியாது. ஆர் வந்து எவ்வளோ, சாரி, ஆர் வந்து 50 ஆம்பியர் ஓம். ஆகவே பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 76 மில்லி ஆம்பியர்னு வரும். சரியா? பத்தாக்களுக்கு சரியா? ரைட், ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூணாவது கேள்வி. ரைட், பாருங்க, இது செய்ய பாருங்க. ஒரு டயோட், 2 டயோட் போடுறேன், அதுக்கப்புறம் ரெசிஸ்டர் ஒன்று போடுறேன். ரைட், இது வந்து சிலிக்கன், இது வந்து ஜெர்மானியம், இது வந்து 100 ஓம் ரெசிஸ்டர், 10 வோல்டேஜ் பேட்டரி. இப்போ கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஒரு டயோடுக்கு 2 டயோடுக்கும் கொடுக்கணுமா வோல்டேஜ்? ரைட், அதுக்கான வோல்டேஜை கொடுத்தா மட்டும்தான் அது கரண்ட்டை உள்ள விடுவார். ரைட், 91 மில்லி ஆம்பியர். செஞ்சு பார்ப்போம். ரைட், பார்த்தீங்கன்னு சொன்னா சிலிக்கனுக்கு வந்து எவ்வளோ, சிலிக்கன் டயோடு வேலை செய்யணும்னு சொன்னா 0.7 வேணும். இப்போ ஜெர்மானியம் வேலை செய்யுதுன்னு சொன்னா 0.2 வோல்டேஜ் கொடுக்கணும். அப்போ முதலாவது ஸ்டெப் செக் பண்றேன், டயோடு ரெண்டு forward bias தான். ஆமா, 2 டயோடுமே வந்து forward bias. ரைட், ரெண்டாவது செக் பண்றேன். ரைட், சிலிக்கனுக்கு ஜெர்மானியத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் கொடுக்கணும். ரைட், 0.9 வோல்டேஜ் கொடுக்கணும். ரைட், பேட்டரி வோல்டேஜ் வந்து போதுமான்னு பார்ப்போம். போதும், ஏன்னா 10 வோல்டேஜ்ன்றது 0.9 வோல்டேஜோட பெருசு. சரி, ரைட். அதுக்கப்புறம் வந்து மூணாவதும் செக் பண்ணி முடிச்சுட்டேன். ரைட்டா? ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சிலிக்கனுக்கு 0.7 கொடுத்துட்டேன். ரைட், அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கும் 0.2 கொடுத்துட்டேன். மிச்சம் வந்து 0.9 கொடுத்துட்டேன். அப்போ மிச்சம் வந்து 9.1 வோல்டேஜ் வந்து என்னது, ரெசிஸ்டர் கொடுக்கா விழுவாரு. இப்போ அதை செக் பண்ணீங்கன்னு சொன்னா V = IR போட்டீங்கன்னு சொன்னா எவ்வளோ வரும், 9.1 சமன் ஐ தெரியாது, இது வந்து 100. ஆகவே ஐ வரும் உங்களுக்கு 1/100. ரைட், அதாவது 0.091 ஆம்பியர். இப்போ நான் இதை போடலாம் வந்து 91 மில்லி ஆம்பியர்னு போடலாம். ஓகேவா?
ரைட்டா? விளங்கிச்சா? ரைட். 2 வோல்டேஜ் 2 டயோட் போட்டிருந்தேன்னு சொன்னா ரைட், கட்டாயம் ரெண்டுக்குமே வோல்டேஜ் கொடுக்கணும். ரைட். அடுத்து இன்னொரு கணக்கு போடுறேன் பாருங்க. ரைட். 5 வோல்டேஜ். ரைட். இது சிலிக்கன், இது வந்து ஜெர்மானியம். ரைட். 100 ஓம். கரண்ட்டை கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணுங்க. கரண்ட்டை கண்டுபிடிச்சு. ஓ அதான். ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் 3 கண்டிஷனை செக் பண்ணக்குள்ள என்ன செய்யும்னு சொன்னா ரைட், அதனால தான் நான் சொன்னேன் 3 கண்டிஷனை கட்டாயம் நாங்கள் கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். கணக்கு செஞ்சுட்டு செக் பண்ணணும்னு சொன்னா என்ன நடக்கும்? ரைட், ஆன்சரும் இருக்காது. ரைட், நாங்கள் செஞ்ச டைமும் வேஸ்ட். அதனால தான் சொன்னேன் இந்த 3 கண்டிஷன். ரைட். டயோடுக்கு சிலிக்கனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சிலிக்கனுக்கு 0.7 கொடுக்கணும். ரைட். ஜெர்மானியத்துக்கு 0.2 கொடுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்து டயோட் ரெண்டு forward bias தான் பார்க்கணும். ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிலிக்கான் டயோட் வந்து பிரச்சனை இல்லை, forward bias. அண்ட் இந்த ஜெர்மானியம் டயோட் பாருங்க, என்னது, இது வந்து ரிவர்ஸ் பயஸ். அதாவது என்னும் பியும் இருக்கக்குள்ள நெகட்டிவும் பேட்டரியின் பாசிட்டிவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆகவே வந்து என்னது, ஜெர்மானியம் வந்து ரிவர்ஸ் பயஸ். ரைட். அப்போ வந்து அடுத்தது வேணா செக் பண்ணி பாருங்க. 5 வோல்டேஜ் பேட்டரியின் வோல்டேஜ் போதும். இது பிழைக்குது, இது சரி, இதுவும் சரி. ரைட். ரெண்டாவது கண்டிஷன் பிழைக்குது. ஆகவே இது கூட வந்து இந்த சர்க்கிட் வேலை செய்யாது. வேலை செய்யாட்டி கரண்ட் வந்து என்ன செய்யும்? பூஜ்ஜியமா இருக்கும். விளையிட்டா? கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி நாங்க இதை பார்த்துக்கோம். விளையிட்டா மத்தாக்களுக்கும்? ஓகேவா? ரைட். அடுத்து போறேன் பாருங்க. ரைட். 10 வோல்டேஜ். இது சிலிக்கான், இது ஜெர்மானி. ரைட். 100 ஓம் ரெசிஸ்டர். கரண்ட்டை கண்டுபிடிக்கும். தொண்ணூத்தெட்டு மில்லி ஆம்பியர். சரி.
அதாங்க. ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றது சரி. ரைட். அப்ப ரைட் 3 கனெக்ஷன் செக் பண்ணக்குள்ள ஒன்னாவது பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கனெக்ஷன் பார்க்கக்குள்ள ஜெர்மானியம் டயட் வந்து ஃபோர்வர்ட் பயஸ்டா இருப்பாரு. சிலிக்கன் டயட் வந்து ரிவர்ஸ் பயஸ்டா இருப்பாரு. ஆகவே சிலிக்கன் டயட் வந்து என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஜெர்மானியம் டயட் வேலை செய்யாது. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சிலிக்கன் டயட் வேலை செய்ய மாட்டார். ரைட். அப்போ வார கரண்ட் வந்து இப்படியே போயிடுவார். பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ ஜெர்மானியத்துக்கு 5.2 வோல்டேஜ். இப்போ மிச்சம் வந்து ரெசிஸ்டர் புதுசாக விடுவார். அதாவது 9.8 ஆம்பியர் விடுவார். சத்தனை ரைட். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா V சமன் IR பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் 9.8 வோல்டேஜ் சாரி ஆம்பியர் வோல்டேஜ் ரைட் வோல்டேஜ் சமன் I தர 100. ஆகவே I வரும் உங்களுக்கு எவ்வளோ 9.8 0.098 அதாவது 98 மில்லி ஆம்பியர். விளங்கிட்டா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? உனக்கே நான் வேலை பண்றேன். ரைட். இதோட நாங்கள் நிப்பாட்டோம். அப்போ அடுத்த கிளாஸ் வந்து நாங்கள் படிப்போம். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்கள் கணக்கு கொஞ்சம் செய்வோம். ரைட். இப்போ வந்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா ரைட். அப்போ இப்போ வந்து நான் என்ன செய்யறேன்னா டிசி கரண்ட்டை தான் நான் வந்து என்ன செய்றேன் டயோடுக்கு இணைக்கிறேன். ரைட். அடுத்த கிளாஸ்ல நாங்கள் படிப்போம் வந்து ஏசி கரண்ட்டை டயோடுக்கு இணைக்கணும்னு சொன்னா இன்னும் நடக்கும். சரியா? ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று டயோடு கூட இணைச்சு இந்த சர்க்கிட் கூட என்ன நடக்கும்ன்றத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பிள்ளைங்கிட்ட ரைட். இப்போ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் நினைக்கிறது போதும். நான் குரூப்ல கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி போட்டுருந்தேன். அதை செஞ்சு பாருங்க. சரியா? செஞ்சு பார்த்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ நான் கிளாஸை எண்ட் பண்றேன். சத்தா டவுட்டா சொல்லுங்க பே. ரைட். நான் இதை செஞ்சு அனுப்பிவிடுறேன். சரியா? சர்வீஸ் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. நான் செஞ்சு அனுப்பிவிடுறேன். ஓகே. ஓகே. பாய். குட் நைட்.